வணக்கம் மக்களே. டெய்லியும் நியூஸ் பேப்பரை திறந்தாலும் சரி, நியூஸ்லேயும் சரி, இந்த மாதிரி 10 லட்சம் மோசடி, 5 லட்சம் மோசடி, பொறியாளர்கிட்ட வாட்ஸ்அப் தகவல் மூலிமா பார்ட் டைம் ஜாப் வேணும் சொல்லி 50 லட்சம் மோசடின்னு தினமும் ஒரு நியூஸை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அசையாமல், ஓடாமல், உழைக்காமல் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆன்லைன் மோசடியில் 88 லட்சம் ரூபாயை இழந்த இளைஞர். மக்கள் இதில் தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டிக்கிட்டு ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை இந்த நியூஸ் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் போய் சேரலையா, இல்லை அதில் வர வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த மாதிரி அவங்க தொடர்பு கொள்கிறத இது அது இல்லைன்னு நினச்சி ஏமாந்துட்டு இருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த கம்ப்ளீட் ஸ்கேம் என்ன அப்படின்ற டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வாட்ஸ்அப்பில் இன்டர்நேஷ்னல் நம்பர்லேருந்து இப்போது ஸ்கேம் கால்கள் பலருக்கும் வர தொடங்கியிருக்கு. இந்தோனேஷியா, மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளோட கோட் நம்பரில் இருந்து தான் இந்த கால்ஸ் எல்லாம் வருது. ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா, இந்த வாட்ஸ்அப் தகவலில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அது மூலிமா பார்ட் டைம் ஜாப்னு சொல்கிறதோ, இல்லை உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை உங்களை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதோ, அப்படின்ற மூலயமா உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஃபாரின் நம்பர்லேருந்து இல்லை ஒரு யூஎஸ் பேஸ்ட் நம்பர்லேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் அப்படின்ற மாதிரியோ, ஹவ் ஆர் யூ, ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா, ஒரு சாதாரண ஏமாறுற மக்கள் கிடையாது. அதாவது ஏமாறுற மக்கள், ஏமாந்த மக்கள் எல்லாருமே நல்லா படித்து ஆல்ரெடி நல்லா சம்பாதிச்சு வச்சுருக்க மக்கள் மட்டும்தான் இதில் ஏமாந்துருக்காங்க. அதாவது இது ஒரு ஸ்கேமோட அப்கிரேடட் வெர்ஷன். அதாவது அப்கிரேடட் வெர்ஷன் இல்லை அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி ஃபோன் பண்ணி உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் சொல்லுங்கள், இல்லை ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போயிட்டு, இப்போ என்னென்னா எல்லாமே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆனதுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஓரளவுக்கு படித்த எலைட் பீப்புளு அவங்கள டார்கெட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மெசேஜ் வர்றதில் எப்படி இவ்வளோ தூரம், ₹1 ₹2 இல்லைங்க, சும்மா கடன் கேட்டால் கூட யாரும் ₹1000 தரமாட்டாங்க. ஆனால் இதில் போகிற பணம் எல்லாமே 5 lakh, 10 lakh, 50 lakh அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா டெய்லி இப்போ இந்த நியூஸ் நான் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். இது வெறும் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இன்றைக்கி 16th டிசம்பர் கலெக்டிவாக 25 லட்சம் போயிருக்கு, ஒரு 3 பேர்கிட்ட சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி எப்படி நீங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பணம் கேட்டாவே நம்ம இல்லைன்னு சொல்கிற இடத்துல, எப்படி தெரியாத ஒரு நம்பர்லேருந்து வர மெசேஜுக்கு நீங்கள் எப்படி இவ்வளோ அமௌண்ட்டு ஏமாறுறாங்க அப்படின்றத, இது எல்லாருக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கலாம். இல்லை நீங்கள் இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மக்களுக்கு அடுத்தவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணுற இடத்துல இருக்கிறீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ பாருங்கள். ஹாய் ஹலோ அப்படின்ற ஒரு ஃபார்மல் மெசேஜில் இவங்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் உடனே ஏதோ ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாரின் நம்பர்லேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த மெசேஜ் வரும், ஓகேங்களா. அது ஆனால் அவங்க ஃபாரின் கிடையாது, அவங்க இந்தியாவிலேருந்தே இல்லை ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு தான் அந்த நம்பர்ஸ்லேருந்து பண்ணுவாங்க. நீங்கள் உடனே யாரோ நம்மளை நலம் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் நீங்கள் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரிப்ளை பண்ணாலும் அவங்க ரெடிமேடாக அவங்க டைப் பண்ணி வச்சுருக்கிற அடுத்த 2-3 மெசேஜை டக்குன்னு போடுவாங்க. ஹாய், ஐ எம் அனிஷா ஃப்ரம் திஸ், ஐ எம் ராணி ஃப்ரம் தட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜஸ் வர ஆரம்பிக்கும். அதில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப்ஸ் மூலிமா நீங்கள் ஒரு ₹150 சம்பாதிக்கலாம், நான் சொல்கிற இந்த வேலையை பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ₹150 ஆசைப்பட்டு போகிறவங்க தான் கடைசியில் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த 10 லட்சம் 15 லட்சத்தை கோட்டை விட்டுட்டு நிற்கிறவங்க. அப்படியே நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் போனீங்கன்னா இதோட நீங்கள் தப்பிச்சிங்க. அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா, அந்த டாஸ்க்குக்கும் இவங்க ஏமாற்ற போகிறதுக்கும் எந்த வகையிலுமே சம்மந்தம் கிடையாது. அதாவது அவங்க வச்சிருக்கிற ஒரு பொறி தான் அது. உங்களுக்கு ஒரு ஃப்ளிப்கார்ட் பேஜோ அமேசான் பேஜோ கொடுத்துட்டு, இந்த பேஜில் இருக்கிற ஒரு ப்ராடக்டை நீங்கள் லைக் பண்ணால் போதும், அதை லைக் பண்ணதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, உங்களுக்கு உடனே ₹150 கிரெடிட் ஆகும். நம்மளனா நாங்கள் ஆல்ரெடி கிரெடிட் பண்ணவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயிலாம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க வச்சுருக்க அந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆன மாதிரி நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும்ல, அந்த அமௌண்ட்டோட டீட்டெயில்ஸு ஸ்க்ரீன்ஷாட்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் இதில் என்ன இருக்குது ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்த லிங்க்கில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அது பியூர்லி ஒரு ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கோ அமேசானோட லிங்க்கோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் லிங்காக தான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே போனீங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டோடனே உங்களுக்கு இன்றைக்கி டாஸ்க் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் உங்களுக்கு ₹150 வரும். நீங்கள் இந்த ஜாபுக்கு உண்மையாகவே பார்ட் டைம் ஜாபை தேடி போய் இந்த ஸ்கேமில் மாட்டினாலும் சரி, இல்லை சும்மா இருக்கிற உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி மாட்டினாலும் சரி, இது 2 வகையில் எப்படி நடந்தாலும் இந்த மாதிரி வரும்.
இதில் நீங்கள் அந்த 150 ருபீஸ் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அடுத்த நாள் நீங்கள் டாஸ்க்குக்கு ஆர்வமாக இருந்தால் அவங்களே காண்டாக்ட் பண்ணி அடுத்த நாள் இதோட இன்னும் ஒரு 4-5 பேஜை லைக் பண்ணுங்கள், இந்த யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், இந்த இன்ஸ்டா பேஜை லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நீங்கள் ஃபர்தராக அதையும் பண்ண உடனே இது அப்படியே 2-3 நாள் கண்டினியூ பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் 150 ருபீஸ்க்காகலாம் எதுக்கு இந்த வேலை செய்கிறீங்க, எதுக்கு ஒரு 500க்காக பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எங்கள் நிறுவனத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நாங்கள் இரட்டிப்பாக்கி தரோம். அதுக்கு வந்து எப்படின்னா அவங்க கிரிப்டோவோட கதையை சொல்லலாம், இல்லை நாங்கள் வந்து அதுக்கு என்ன வேணால் அவங்க கதையை சொல்லலாம். இப்போ துபாயில் வந்து கிணறு இருக்குது, அங்கே கிணத்துல நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி கூட புதுக்கோட்டையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினாங்க. அந்த மாதிரி எந்த வேணால் ஒரு கதையை சொல்லலாம். அப்போ நீங்கள் என்னென்னா ஒரு 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே 1200 வரும், 3000 பண்ணிங்கன்னா 6000 வரும் அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்கள் அந்த 3000 6000 பண்ணால் உடனே உங்களுக்கு வரும். முதல் 2 நாள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ எப்படி உங்களை 150 ருபீஸ்க்கு இருந்து இந்த ரேஞ்சுக்கு டைவெர்ட் பண்ணாங்களோ அது மாதிரி தான் அந்த 3000 6000க்குலாம் உங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது உங்ககிட்ட வந்து அவங்க ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டு எதிர்பார்ப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு 2 lakh 3 lakh இல்லை 5 lakh 6 lakh அந்த மாதிரி வெயிட்டாக ஒரு அமௌண்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வித்தின் 2 டேஸில் இந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் இதே இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் சொன்னோமோ அந்த பர்சன்டேஜில் திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தடுத்து 150 ரூபா சும்மா இருக்கிற நம்மளுக்கு கொடுத்தானே, சரி நம்ம 3000 போட்டோம் 6000 கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நீங்கள் வந்து அந்த வலையில் விழுந்து இந்த மாதிரி வந்து சேர்த்து வச்சுருக்க அமௌண்ட்டோ இல்லை ஏதோ கடன் வாங்கியோ 5 lakh 6 lakhs அந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அதோட அவன் ரெஸ்பான்ஸு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் உடனே அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இந்த 5 lakh 6 lakhsக்கு அவங்க சொன்ன மாதிரி ரிட்டர்ன் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க ஆரம்பித்தா அவன் என்ன பண்ணுவான், இப்போ வந்து இந்த 5 lakh வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதில் எங்களுடைய கம்பெனி ஸ்டாண்டர்ட் படி இப்படி இருக்குது, நீங்கள் மேலும் இன்னொரு 6 lakh பண்ணிங்கன்னா நாங்கள் இதை வந்து இப்படி ஆக்கி அப்படி தருவோம், அப்படி ஆக்கி இப்படி தருவோம்னு அவன் அடுத்தடுத்து என்ன பண்ணுவான், உங்களை அடுத்த வலையை விரிப்பான். இப்போ தான் வந்து ஸ்கேமோட பார்ட்டில் நம்ம போயிருப்போம். அதாவது இப்போ நம்ம 6 லட்சம் கொடுத்துறோம், அது வரல, இதோட நின்றுருந்தோம்னா நம்ம தப்பிப்போம். ஆனால் நம்ம மனசு அப்படி கேட்காது. இந்த 6 லட்சம் போயிடுச்சே, இதை எப்படியாவது வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவன் என்ன சொல்லுவான்னா இன்னொரு 4 லட்சம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இப்படி தருவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவோம், அடுத்து ஒரு 4 லட்சம் கொடுப்பீங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா, ஒரு கட்டத்தில் உங்ககிட்ட மணி வந்து இதுக்கு மேலே இது ஸ்கேமுன்னு நீங்கள் புரியாத வரைக்கும் நீங்கள் போயிட்டே தான் இருப்பீங்க. இல்லை அந்த 6 லட்சம் வரலன்னும் போதே இது ஸ்கேமு அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அதோட தப்பிச்சிங்க. அப்படி வராமல் நீங்கள் உங்கள் சக்திக்கு மிகுந்த எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுத்தோ, இல்லை கடன் வாங்கி கொடுத்தோ, இல்லை இந்த விஷயத்தை அதுக்கப்புறமா போய் தான் வெளியே சொல்லியோ, இல்லை இது பிரச்சனை அப்படின்னு நீங்கள் முடிவு வர வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்படி போனவங்க தான் இதில் 12 லட்சம் போனவங்க, 16 லட்சம் போனவங்க, 20 லட்சம் போனவங்க. இவங்க எல்லாருமே என்னன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுக்காக போனதோ, இல்லை ஒருவேளை சிலர் வந்து உண்மையாகவே பார்ட் டைம் ஜாபுக்கு ஏதாவது ஒரு வேணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணவங்களா கூட இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் இது இப்படி தான் மாட்டுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் தரவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்களே பார்ட் டைம் ஜாப் போகிறவங்களா இருந்தால் உங்ககிட்ட அவங்க பணம் வாங்கிக்கிட்டு எந்த ஜாப்பும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டேட்டா என்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த ஜாப்பாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பணம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்க, உங்களுக்கு அது பணம் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கேமோட இதுதான். அப்படி இது இல்லைன்னா டேரெக்டாகவே அவங்க சொல்லுவாங்க, இதே நான் சொன்ன வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், அதில் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரிப்டோன்றதே ஒரு போலி மாயையான ஒரு இதுதான், ஒரு வணிகம் தான். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்படி வரும்னு சொல்லி போட்டு அந்த வேலெட் வந்து அவங்க வச்சுருப்பாங்க, வைக்காமல் இருப்பாங்க, அதுவுமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ என்னென்னா இந்த 6 லட்சம் 10 லட்சத்தை வாங்க அடுத்தடுத்து கொடுத்த படம் கம்ப்ளீட்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் அவன் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் நம்பரை பிளாக்கில் போட்டுட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் அதுக்கப்புறம் சைபர் கிரைம் போனீங்கன்னா அதை கண்டுபிடிக்கவும் முடியாது. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஈவன் இன்னும் இந்தியாவில் சைபர் கிரைமில் ஒன்ஸ் ஒரு அமௌண்ட்டு போனதுக்கப்புறமா அதை சைபர் கிரைமால் கண்டுபிடிச்சி அது உங்களுக்கு ரிட்டன் வாங்கி தர அளவுக்கு நம்ம டெக்னாலஜியில் இன்னும் வளரலை. ஏன்னா அது நம்ம வந்து இவங்களை குறை சொல்லலை, அவன் வந்து நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிம்மை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அது எங்கேயோ இருந்து ஒரு செய்கிற வேலை. ஓகேங்களா, அந்த அளவுக்கு நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியாது. அந்த ரேஞ்சில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கே ஒரு சைபர் கிரைம் பிரான்ச்சு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தால் சென்னை லெவலில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம ஆன்லைனில் பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அனுப்புவாங்க, அதோடு அது முடிஞ்சிடும். அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவ்வளோதான் நம்ம முன்னேறி இருக்குமே தவிர அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து மீட்டு கொடுக்குறதுன்றதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதனால் இனிமேல் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆன்லைனில் மெசேஜில் ஏதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வலை வந்துச்சுன்னா
எந்த ஒரு இதுவும் பார்க்காதீங்க. ஒரே வாட்டியில் பிளாக் பண்ணி போட்டு உங்கள் வேலையை பாருங்கள். சரி நம்ம ஒரு ஸ்டெப்பு போய் பார்க்கலாம், 2 ஸ்டெப்பு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க. மிடில் கிளாஸ் இருக்காங்களா, மிடில் கிளாஸ் மீன்ஸ் ஏதாவது ஒரு இன்கம் வருமா, எப்படியாவது நம்மள்ட்ட இருக்கிறத டபுள் ஆக்கலாமா, எப்படியாவது இதை பண்ணி பெரிய ஆளாக வேணும் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கிறது தான் இவங்களுடைய மெயின் தூண்டுகள். அதனால் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு 5000 கொடுத்து பார்க்கலாம், ஒரு 10,000 கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்னென்னா கம்ப்ளீட்டாக என்னென்னா ஃபஸ்ட் லெவலில் இந்த மாதிரி அன்வான்ட் நம்பர்லேருந்து ஒரு நம்பரை பிளாக் பண்ணி போட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்து ஏமாறாதீங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வரணும்னு நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது எல்லாமே எஜுகேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.